துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சியால் பாதைகள் மாறியே வரும், பயணம் தெரிய வரும் என்று புரியக்கூடிய காலகட்டம். இந்த 2026 ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மிதுனம் ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகுது. துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்துல வேலையில் ஆல்ரெடியே உங்களுக்கு இடமாற்றம் அல்லது சில பேருக்கு வேலை போயிட்டு இருக்கோம், வேலை இல்லாமல் இருப்பீங்க, அல்லது இருக்கிற வேலையிலையும் ஒரு இடமாற்ற சிந்தனையோடு இருந்துட்டு இருப்பீங்க. முக்கியமா இந்த குரு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால வேலையில மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது அன்சாட்டிஸ்பேக்ஷனை ஏற்படுத்தும். அந்த அன்சாட்டிஸ்பேக்ஷனால குட் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தேடுவீங்க. அதன் மூலம் பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்போ கிடைச்சு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாமே நம்ம மாத பலன்களை சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்தவரை நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, மற்ற உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. துலாம் ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் குரு, 10லே குரு, பதவி பறி போகுமா அல்லது பதவியில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே கூட வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த 10ஆம் பாவகத்துக்கு குரு உச்ச குருவாக வரார், 6 குடியவன் உச்சமாகிறாரு. உங்க ராசிக்கு 6 குடியவன், காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி உச்சமாகிறார். அதற்கு ஒரு பலன் இருக்கு, அதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் நட்சத்திரத்தின் அடிப்படையில என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை நாம பார்க்கலாம். இப்ப துலாம் ராசிக்கு ஆதிபத்திய அசுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த குரு உச்சமாகிறார், 6 குடியவன் மற்றும் 3ஆம் அதிபதி உச்சம் பெறாரு. இந்த 10ஆம் பாவகத்துல இந்த குரு உச்சம் பெறதுனால குறிப்பா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடனே இப்போ கோர்ஸ் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னாக்க புதிய வாய்ப்பு, அட்டன் பண்ற இன்டர்வியூல நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஆனா போற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அல்லது ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதற்காக வேலையை மாத்தாம இந்த வருஷம் இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணணும். அதே போல ஆல்ரெடி வேலையில நெருக்கடியோடு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு வேற ஒரு வேலை கிடைக்கும் அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றத்துக்காக தேடிட்டு இருக்கிறீங்க, புதிய வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு வேலையில பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் லாபத்தை கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் ஆல்ரெடி நிறைய இருக்கு. துலாம் ராசிக்கு 6 குடியவன் உச்சமாகிறதுனால பழைய கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்குவீங்க. கடன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கடன் வாங்குறதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அது மேக்சிமம் சுப கடனா தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது வீடு சொத்து வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான கடன்கள் ஏற்படும். ஏன்னா இந்த குருவோட பாக்குற இடம் நல்லா இருக்கு. இந்த குரு பாக்குற இடம் 4ஆம் இடம்ன்றதுனால இந்த வீடு சம்பந்தமா வாகன சம்பந்தமான மாற்றங்களை செய்வீங்க. சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் அல்லது சொந்தமா வீடு வாங்கிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. சில பேர் வாகன மாற்றம் செய்வீங்க. அதன் வகையில சுப கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். சோ அதே போல இந்த குருவை பொறுத்தவரையிலும் காலபுருஷ தத்துவத்தின் பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதின்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அதே போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா மருத்துவ செலவுக்கான ஒரு நல்ல ரிசல்ட், புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அதற்காக சுப விரயங்களும் ஏற்படும். சொத்துக்கள் வகையில் பூர்வீக சொத்து போன்றவற்றால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தந்தையால் ஆதாயம் அல்லது பூர்வீக சொத்து கை கிடைக்கிறது அல்லது பூர்வீக சொத்தை வித்துட்டு கொஞ்சம் கடனை அடைக்கிறது, இந்த மாதிரியான பாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொலை தூரத்துல போய் வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். சில பேருக்கு ஆன்மீக பயணம் கூட போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டுல இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்போ அல்லது வேறு நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்போ, இடமாற்றங்கள் அந்த மாதிரி கூட ஏற்படும். இந்த 10ஆம் பாவகத்துல குரு வர்றதுனால பதவியில் மாற்றம் ஏற்படும். சரி, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாகவே துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில ஒரு கருத்து வேறுபாடு, அப்பப்போ ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஒன்னாவே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு கருத்து வேறுபாடோட அந்நியத்தோடையும் இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீரும் நெருப்பு மாதிரி, ஒரு நாள் கஷ்டம்னா ஒரு நாள் லாபம், ஒரு நாள் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மாறி மாறி இருந்துட்டு இருக்கோம். இந்த குரு பயிற்சியால அந்த கஷ்டங்கள்லாம் குறையும். வாழ்க்கை துணிவர் உங்களை புரிந்து கொண்டவராகவே இருப்பாரு. அதே போல நீங்களும் நிறைய வாழ்க்கை துணிவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன். சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க,
தோஷங்கள் இல்லாம பிரிஞ்சிருக்கீங்கன்னாக ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேர் தொழில் காரணமா பிரிஞ்சிருப்பீங்க, இப்ப ஒன்னாவே சேர்ந்து ஒரே ஊர்ல வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த குருவை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால பணவரவு வரும். அதே சமயத்துல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். குடும்பத்தை விட்டு விலகி தள்ளி நின்றவர்களுக்கு குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். முக்கியமா கடந்த காலத்துல ஏழையின் சொல் அம்பலம் ஏறுவதில்லை போல பணம் இல்லாதனாலேயே உங்களை பல இடங்கள் உறவுகள் அல்லது சில நண்பர்கள் உங்களை நிராகரிச்சிருப்பாங்க. உங்களை ஏதோ ஒரு வகையில மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க அல்லது உங்களை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களை அழைப்பது கூட அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பொருளாதார ரீதியாக நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் தான். வேலை இல்லாத பிரச்சனை, வேலையை விட்டுட்டு புதிய வாய்ப்பு தேடிக்கிட்டு 2025 டிசம்பர் 2026 ஜனவரில இருந்தே வேலை விஷயமா நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அதை பத்தி நான் மாத பலன்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த மாற்றம் என்பது சில பேருக்கெல்லாம் புதிய வாய்ப்பு கிடைச்சு போயிருப்பீங்க. ஆனா சில பேருக்கு இன்னுமே வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் ஜூன் மாசத்துல இருந்தே. அதே போல புதுசா இப்பதான் படிச்சுட்டு வரனாலே வேலை கிடைச்சிரும். மேலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்களும் சில பேருக்கு ஏற்படும். வேலைக்கு போக விரும்பல, நான் இப்ப புதிதாக சொந்த தொழில் செய்யலாம்னு இருக்கிறனாலையும் நீங்க உங்களுடைய திறமையை மட்டும் நம்பி சொந்த தொழில் செய்யுங்க, அதுலயுமே சக்சஸ் ஆவீங்க. ஆனா கூட்டு தொழிலோ அல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ செய்யறீங்கன்னா அதுல கொஞ்சம் பாதிப்படையும். அதனால உங்க திறமையை மட்டும் நம்பி, அதாவது நம்ம கிட்ட ஸ்கில் பேஸ்டு ஃப்ரீலான்சரா நீங்க செயல்படுறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வருமானம் வரும், அதுல முன்னேற்றமும் இருக்கும். குறிப்பா மீடியா சார்ந்த துறை, அதே போல ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி செய்யறது, இல்லை கன்சல்டேஷன் அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஆர்ட் ஓரியன்டா, ஆர்ட், இன்டீரியர் டெக்கரேஷன் அல்லது கார்டனிங், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொழில் நமக்கே நம்மளால பண்ண முடியும். டெய்லரிங், இந்த மாதிரியான ஜாப் நாம பண்ணும்போது, இந்த ஃபேஷன் டிசைனிங், அதே போல அழகு நிலையம், அழகு கலை, பெண்கள் பயன்படுத்தும் பொருட்கள் தயாரிக்கிறது, இது மாதிரி ஆன தொழில்கள்லாம் நம்ம முயற்சி பண்ணும்போது வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. அதற்கான காலகட்டம் தான் இது. அதே போல இந்த 6ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் குரு பார்வையில 4ஆம் பாவகம் இருக்கிறதுனால அந்த தொந்தரவுகள் நீங்கும். அதே போல 6ஆம் அதிபதி உச்சமாகிறதுனால கடன் வந்தாலும் அது சுப கடனாக ஏற்படும். சில எதிரிகள் வந்தாலும் அவங்க உங்களுடைய நன்மைக்காகவே உங்ககிட்ட வருவாங்க. உங்ககிட்ட தோக்குறது அல்லது அவங்களால ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும். ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னாக்க அந்த இடத்த விட்டு நீங்க மூவ் ஆகுறீங்கன்னாக்க மூவ் ஆகி வெளியே போற இடம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஸோ ஒரு வகையில எதிரிங்க கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது எதிரியால கூட சில பேருக்குலாம் நன்மை உண்டு. கடன் வாங்கி கூட சில பேர் முன்னேறுவாங்க. கடன் வாங்கி வீடு கட்டுறது, தொழில் செய்யறது, அப்படியே ரொட்டேஷன் பண்ணியே பெரிய ஆளாகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். முக்கியமா புத்திரக்காரகன் குரு பகவான், தனக்காரகன் குரு பகவான் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுல புத்திரர்கள் வகையில உங்களுக்கு செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். ஸோ அப்போ இந்த குரு பெயர்ச்சியால பதவியில் மாற்றம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகள் தான். அடுத்த லெவலுக்கு போவீங்க. ஆனா இருக்கக்கூடிய எந்த ஒரு போஸ்ட்ல போய் உட்கார்ந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலை ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷனையும் கொடுக்கும். அதை தாங்கிக்கிட்டு நம்ம ஒர்க் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அதே போல இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இங்க சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு, ஏற்கனவே பிரிந்து டிவோர்ஸ் வாங்கி இருப்பவர்களுக்கு மறுமணம் ஆகும். அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை அல்லது ஒரு எதிர்பாலினரை அல்லது உறவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுகம் மேலிடும். தாயாரால் நன்மைகள் உண்டு, தந்தையாலும் நன்மைகள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சொத்துக்கள் வகையில் ஆதாயங்கள் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். புதிதாக தேடக்கூடியவர்களுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படும். வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணீங்கன்னா கடன் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது உங்களுக்கு. அடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால செலவுகள், அதே போல சுப செலவுகள் ஏற்படும். வீடு வாகன வகையில செலவுகள், சில பேருக்கு வீடு மாற்றம், சில பேருக்கு வேலை மாற்றம், சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால பணம் அதர் வகையில கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணிவருடன் கருத்து வேறுபாடு பெரிதாக இருக்காது. வாழ்க்கை துணிவரை புரிந்து கொண்டவராகவே இருப்பார். வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் காதல் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படும். அந்நியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில காதல்கள் சக்சஸ் ஆகி
அது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உடல் நலத்தில் இருந்து வந்த சில தொல்லைகள் நீங்கும், பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. கடன் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பக்கம் புதிய கடனை வாங்கி பழைய கடனை கட்டி சமாளிப்பீங்க, அதனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும். சில உறவுகள் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க, சில பேர் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்போ அல்லது அவர்களுக்கு முன்னாடி நீங்க உயரக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இடமாற்ற சிந்தனையோடு இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரோ கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தர்கள் வகையில செலவுகள் ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் செலவுகள் ஏற்படும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டவர்களாகவே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரே வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இல்லை. பிரிந்து இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் தற்காலிகமாக பிரிந்திருக்கிறாங்கன்னா அவங்க சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பாளினுடைய நட்பு அல்லது உறவு போன்றவையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில உறவு கல்யாணத்துக்கு பின்னாடி உறவு வருதுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அது குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்கும். அதே இன்னும் மேரேஜ் ஆகல, ஒரு காதல் வருதுன்னா அதை ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கடனுடைய அழுத்தத்திற்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நலத்துல பெரிய அளவுக்கு தொல்லை இல்லை. அடிக்கடி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அதற்கு உடனுக்குடன் மருத்துவம் கிடைத்து நீங்கள் குணமாயிடுவீங்க. அதே போல செய்யற வேலையில ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது, வருமானம் வரல அப்படின்ற ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனாலும் அந்த வேலையில தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க கடுமையா உழைச்சி லாபங்கள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு எண்ணத்தோட சில பேர் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை தொழில வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும், ஆனா அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். வருமானம்ன்றது ஒரு ஆவரேஜா இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் முக்கியமா இந்த 10ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால. 10லே குரு வந்தாக பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும், அல்லது வேலையே விட்டுட்டு வேற வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். தொழிலை கூட மாத்தலான்ற சிந்தனை வரும். ஆனா இருக்கிற சொந்த தொழில் செய்யணும்னா இருக்கிற தொழிலே செஞ்சுட்டு இருங்க. கொஞ்சம் லாபம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யும் போது சக்சஸ் ஆவீங்க. அதுதான் முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வர்றது நன்மை கொடுக்கும். இந்த குருவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இப்போ அதிசாரமாகவும் பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் பாவகத்துக்கு உங்களுக்கு அக்டோபர்ல இருந்து அப் டு ஜனவரி 2027 வரலும் இருப்பாரு. இந்த அதிசார பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த வருஷம் அக்டோபர் டு அடுத்த வருஷம் ஜனவரிக்குள்ள நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ். அதிசார பயிற்சி நல்லா இருக்கு. இந்த குரு மீண்டும் ஜனவரி மாசம் பின்னோக்கி நகர்ந்து கடகத்திலேயே உச்சமாவார். 2027 ஜூன் 13ஆம் தேதி வரலும் கடகத்திலேயே இருக்கும். சோ அப்போ இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு நன்மை தீமை கலந்த பலனா இருக்கு. சனி 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கடன் நோய் இதெல்லாம் கொடுத்தாலையும் அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, பிரச்சனை கிடையாது. அந்த வகையில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது உங்களுக்கு நன்மை தீமைகளை கலந்த பலனாக கொடுக்கும். நன்றி, வணக்கம்.